This is Kishore and welcome back to Kishore Analytics. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ப்ரொபேட் அப்படின்னு சொல்லி ஒரு மாடலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே அரிமா பற்றி பார்த்தோம், சரிமா பற்றி பார்த்தோம், சீசனாலிட்டி ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ப்ரொபேட்ன்றது ஒரு ஃபேஸ்புக் மாடல், ஓப்பன் சோர்ஸ் மாடல் தான். ஸோ இது வந்து டைம் சீரிஸ் ஃபோர்காஸ்டிங் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாகவே வீடியோவில் பார்ப்போம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு இட். ஸோ எஸ் கைஸ், இனி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ப்ரொபேட் அப்படின்ற ஒரு மாடல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே நம்ம முன்ன வீடியோவில் தான் சரிமா பற்றி பார்த்தோம், அதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் அரிமா பற்றி பார்த்தோம். ஸோ அரிமாவால் பண்ண முடியாது, சீசனாலிட்டி ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ சரிமா அதை பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ ப்ரொபேட் இது ஒரு அட்வான்ஸ்டு மாடல் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ப்ரொபேட் இது வந்து யார் கண்டுபிடிச்சாங்கன்னா ஃபேஸ்புக் கம்பெனி வந்து இந்த ப்ரொபேட்ன்ற ரிசல்ட் பேப்பர் மாடலை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் மாடல் தான். ஸோ 2017 ஃபேஸ்புக்கில் இருக்க டேட்டா சயின்டிஸ்ட் டீம் வந்து இந்த ப்ரொபேட்ன்ற மாடலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃபைன். ஸோ எதுக்காக? ஸோ அரிமாவால் பண்ண முடியாது, சீசனாலிட்டி ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக சரிமா வந்தோம். சரிமாவால் இப்போ சீசனாலிட்டி ஹேண்டில் பண்ண முடியாது. ஓகே ஃபைன். சீசனாலிட்டி ஹேண்டில் பண்ண முடியும் சரிமாவால். ஸோ இப்போ ப்ரொபேட்டுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிசம்பர் 25 இது கிறிஸ்மஸ்ன்னு வச்சுக்கோ. இப்போ 24th வந்து சேல்ஸ் அதிகமாக இருக்கும் 20 கம்பேர் டு 27. ஸோ ஏன்னா கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி எல்லாருமே நியூ ட்ரெஸ் வாங்குவாங்க, நியூ கேக்ஸ் வாங்குவாங்க, சாக்லேட்ஸ் இந்த மாதிரி நிறையா வாங்குவாங்க. ஸோ அப்போ 24 சேல்ஸ் அதிகமாக இருக்கும் கம்பேர் டு 27. ஏன்னா ஹாலிடேஸ் லைக் ஹாலிடேஸ் எப்போ விடுவாங்க, ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது செஞ்சுனா தான் ஹாலிடேஸ் விடுவாங்க. ஸோ ப்ரொபேட்ன்ற மாடல் எதுவுன்னா ஹாலிடேஸை ஹேண்டில் பண்ணும். ஸோ நல்லா ஹாலிடேஸை ஹேண்டில் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ரொபேட்ன்ற ஒரு மாடலில் வெளியிட்டிருக்காங்க. ஓகே ஃபைன். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இதில் வந்து ஒரு கோர் ஐடியாவே என்னன்னா ட்ரெண்டும், சீசனாலிட்டி, ஹாலிடேஸ். ஸோ மெயின் இந்த மூணு தான் இதோட மெயின் திங்கு. ஓகே ஃபைன். ஸோ அரிமா, ஸோ இது வந்து அதான் நான் இது ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். ஸோ இது 2017 இது ஓப்பன் சோர்ஸ் மாடல், டேட்டா சயின்ஸ் டீம், ஃபேஸ்புக்கில் இருக்க டேட்டா சயின்ஸ் டீம் இதை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது வந்து இதுக்கு வந்து நம்ம இதில் இது வந்து இந்த பாயிண்ட்டுக்கான அர்த்தம் என்னன்னா, ஸோ இந்த அரிமா மாடலில் நம்ம கொடுப்போம்ல ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி நம்ம ஆட்டோமேட்டிக்காக நாம தான் டியூன் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் 1, இது வந்து பி வேல்யூன்னு சொன்னேன், ஸோ இது வந்து டி வேல்யூன்னு சொன்னேன், இது வந்து கியூ வேல்யூன்னு சொல்லி நம்ம தான் டியூன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி இந்த ஃபேஸ்புக் ப்ரொபேட் மாடலில் எதுவுமே இல்லை. லைக் நீங்கள் வந்து இனிஷியலைஸ் லைக் எப்படி சொல்லலாம்னா, இது மாடல் இஸ் ஈக்குவல் டு ப்ரொபேட் அப்படின்னு மட்டும் இனிஷியலைஸ் பண்ணால் போதும். ஸோ இதுவே ஆர்டர் டியூனிங் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பாயிண்ட். ஸோ இது வந்து நல்லா மிஸ்ஸிங் டேட்டாஸை நல்லாவே ஹேண்டில் பண்ணும். ஸோ மெயின் திங் ஹாலிடேஸு அண்டு ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸை நல்லாவே ஹேண்டில் பண்ணிடும். ஸோ லைக் இந்த 24 இப்போ தான் நிறைய சேல்ஸ் நடக்கும். அப்போ நம்ம மோர் இம்பார்ட்டன்ஸ் டூ கொடுக்கணும் இந்த டேட்டாக்கு. லைக் நியூ இயர் இப்போ 31st நமக்கு நிறைய சேல்ஸ் நடக்கும், அப்போ நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ இதோட மெயின் அட்வான்டேஜஸே என்னன்னா ஹாலிடேஸை நல்லாவே ஹேண்டில் பண்ணும். ஸோ ஹாலிடேஸ் அண்ட் ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸை நல்லாவே ஹேண்டில் பண்ணும். ஸோ ஓகே ஃபைன். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாகவே பேசுவோம். ஸோ இது வந்து ஃபாஸ்ட் அண்ட் ஸ்கேலபிள், லைக் இது வந்து ஃபாஸ்ட்டாகவே ட்ரெயின் ஃபிட் ஆகி நமக்கு நல்ல அவுட்புட் கொடுக்கும். ஸோ இது வந்து நம்ம ஈஸியாக டியூன் பண்ணிக்கலாம், அதுதான் அந்த மெயின் இஷ்யூ. ஸோ லைக் இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அரிமா வந்து மேனுவல் கார், நம்ம இதுக்கு வந்து அரிமாவுக்கு வந்து நம்ம ஆர்டர் ஆஃப் பி கியூ டி கியூன்னு கொடுக்கணும். ஸோ ஆனால் அது மாதிரி ப்ரொபேட்டுக்கு நம்ம எதுவுமே கொடுக்க தேவையில்ல. லைக் இதுவே ஆட்டோமேட்டிக்காகவே டியூன் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இமேஜின் அரிமா இஸ் லைக் எ மேனுவல் கார், ஸோ ப்ரொபேட் இஸ் ஆல்சோ லைக் எ செல்ஃப் டிரைவிங் கார், அட்டானமஸ் கார். ஓகே ஃபைன். ஸோ இப்போ இதோட கோர் ஐடியாவே என்னன்னு நான் முன்னே சொன்னல. ஸோ இதோட கோர் ஐடியாவே என்னன்னா, லைக் இப்போ அரிமாக்கு என்ன கோர் ஐடியா? ஸோ இது வந்து ஆட்டோ ரெக்ரெசிவ்னா என்னது? பாஸ்ட் வேல்யூஸுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இன்டகிரேட்டர்னா டிஃபரன்ஸ் பண்ணுறது, கன்சிக்யூட்டிவ்ஸாக இருக்கக்கூடாது. ஸோ எம்ஏன்றது மூவிங் ஆவரேஜ், அதாவது பாஸ்ட் எரர்ஸ், அதை வச்சு நம்ம பண்ணுறோம். ஸோ அதோட ஐடியா தான் அரிமாக்கு. அதே சரிமாக்கு சீசனாலிட்டி ஹேண்டில் பண்ணுறது, அது இல்லாமல் அரிமா தான் மேலே கோர் ஐடியாவில் சீசனாலிட்டி ஹேண்டில் பண்ணால் சரிமா. ஓகே, அதே மாதிரி இப்போ ப்ரொபேட்டோட கோர் ஐடியா வந்து என்னன்னா, ஸோ இதோட கோர் ஐடியாவே ட்ரெண்டு, சீசனாலிட்டி, ஹாலிடே அண்ட் ப்ளஸ் எரர். ஸோ எரர்னா என்ன சொல்லி இங்கே எரர்னா எப்படின்னா, லைக் மாடல் ப்ரிடிக்ட் பண்ணது 110, ஆக்சுவல் வேல்யூ வந்து 100னா, ஸோ இந்த எரர் இஸ் ஆல் அபவுட் 10. ஸோ இங்கே இந்த 10 தான் இந்த எரர். ஸோ ஹாலிடேஸ் தான் இங்கே வந்து ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ், லைக் இந்த சொன்னல. ஸோ இந்த 24 கிறிஸ்மஸ் அண்ட் சேல்ஸ்க்கு முன்னாடி தான் நமக்கு வந்து சேல்ஸ் அதிகமாக இருக்குது, அப்போ அதை ஹேண்டில் பண்ணுறது. சீசனாலிட்டினா ஸோ இந்த மந்த்லி இந்த ஜூலை டு ஆகஸ்ட் தான் நிறைய பேசஞ்சர்ஸ் ஏரோப்ளேனில் ட்ராவல் ஆவாங்க, ஏன்னா அது வெக்கேஷன் டைம். ஸோ அது சீசனாலிட்டி. ட்ரெண்டுன்றது என்னன்னா, ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசியிருக்கோம், இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம பேசியிருப்போம். ஸோ
ஸோ ட்ரெண்ட் லைக் க்ரோயிங் ஏ சில்ட்ரன், லைக் எப்படி ஒரு சின்ன பையன் வளர்ந்துகிட்டே தான் இருப்போம்ல, ஸோ அந்த மாதிரி ட்ரெண்ட் எப்படி வளர்ந்துகிட்டே இருக்கிறது தான் ட்ரெண்ட்னு சொல்லி பேசியிருப்போம். ஓகே ஃபைன். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஒவ்வொரு காம்பவுண்டாக எடுத்து அந்த காம்பவுண்டுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே ஃபைன். ஸோ இந்த ட்ரெண்ட் காம்போனன்ட்னா, ஸோ ட்ரெண்ட் காம்போனன்ட் எப்படி ஹேண்டில் பண்ணா, டேட்டா வந்து எப்படி மேலே போகுது, எப்படி கீழே வருது, இது வந்து இதுக்கு வந்து ஆன்சர் கொடுக்கறதே எதுனா டேட்டா இஸ் வெதர் த டேட்டா இஸ் கோயிங் அப் ஆர் வெதர் த டேட்டா இஸ் கோயிங் டவுன். ஸோ லைக் வைஸ். ஸோ இதுக்குள்ள 2 மாடல் இருக்கு, லைக் லீனியர் மாடல், லீனியர் ட்ரெண்ட், லாஜிஸ்டிக் க்ரோத்ன்ட்டு. ஓகே ஃபைன். இதுல என்ன கிஷோர், இந்த லீனியர் ட்ரெண்ட் மாடல் தான் என்ன? ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. நம்ம வந்து ஃபிட் பண்ண போறது என்னன்னா, ஸோ இந்த கோடிங் பார்ட்ல நம்ம எல்லாம் ஃபிட் பண்ண போறது மாடல் இஸ் ஈக்குவல் டு ப்ரோபேட் அப்படின்னு மட்டும் தான் போட போறோம். ஓகே, மாடல் இஸ் ஈக்குவல் டு ப்ரோபேட் அதை மட்டும் தான் போட போறோம். எல்லாமே அதை தான் டியூன் பண்ண போகுது. பட் ஆஸ் ஆஃப் நோ நம்ம இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது, கான்செப்டா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இது வரும். இந்த ட்ரெண்ட் காம்போனன்ட்குள்ள 2 டைப்ஸ் இருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் காம்போனன்ட் எப்படி லீனியரா ட்ரெண்ட் க்ரோ ஆகுதா, லாஜிஸ்டிக் க்ரோத்தா இருக்கா அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக தான் இந்த ட்ரெண்ட். ஓகே, ஸோ லீனியர் ட்ரெண்ட்னா, ஸோ டேட்டா வந்து கான்ஸ்டன்ட் ரேட்டா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. லைக் இந்த பேசஞ்சர்ஸ் டேட்டா வந்து இப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், this is an example, consider this is an example. ஸோ லீனியர் ட்ரெண்ட்னா என்னன்னா, டேட்டா வந்து கான்ஸ்டன்ட் ரேட்ல க்ரோ ஆகிட்டே இருக்கும். ஓகே, அதுதான் இந்த லீனியர் ட்ரெண்ட் இருக்கு. ஸோ இந்த லீனியர் ட்ரெண்டுக்குள்ள ஒரு முக்கியமான, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், சேஞ்சிங் பாயிண்ட்னு சொல்றது. ஸோ டேட்டா வந்து திடீர்னு அப்பா போகாம திடீர்னு டவுன்ல போகாம வெதர் சீசனாலிட்டி கரெக்டாகவே போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி மெயின்டைன் பண்றது தான் சேஞ்ச் பாயிண்ட்ஸ். ஸோ அது ப்ரொபேட்ல மெயின் இம்பார்ட்டன்ட் திங்கே சேஞ்ச் பாயிண்ட்ஸை நல்லா ஆட்டோடியூன் பண்ணியிருப்பாங்க. லைக் இதை பத்தி நம்ம டீட்டெயிலாக படிப்போம் பின்னாடி. ஸோ எம்ஏஇ அப்படின்னு சொல்லி ஒன்று படிக்க, அதை வச்சு தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஆஸ் ஆஃப் நோ 2 டைப் ஆஃப் ட்ரெண்ட் இருக்கு, லீனியர் ட்ரெண்ட், லாஜிஸ்டிக் க்ரோத்னு. ஸோ டேட்டா கான்ஸ்டன்ட் ரேட்டா க்ரோ ஆகிட்டு இருந்துச்சுன்னா லீனியர் ட்ரெண்ட். ப்ரொபேட் வந்து ஸ்பெசிஃபிக்காக எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா சேஞ்ச் பாயிண்ட். ஸோ சேஞ்சிங் பாயிண்ட்ஸ் த பாயிண்ட்ஸ் இன் த டைம் where the trend suddenly changes direction or speed. ஸோ எப்படி திடீர்னு லைக் எப்படி சொல்லலாம்னா, திடீர்னு சேல்ஸ் சம்மர்ல இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, திடீர்னு சேல்ஸ் விண்டர்ல டிக்ரீஸ் ஆகும், ஐஸ்கிரீம் சேல்ஸ். ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் பாயிண்ட்ஸ், அதாவது ப்ரொபேட் ஆட்டோமேட்டிக்காவே இந்த சேஞ்ச் பாயிண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஃபைன். ஸோ லாஜிஸ்டிக் க்ரோத்னா ஒண்ணுமே இல்லை. ஸோ ரேர் கேஸ் தான், இதை பத்தி நம்ம டீட்டெயிலாக படிக்கிறதும் தேவையில்லை. ஸோ எப்படின்னா, இந்த டேட்டா வந்து எப்பயுமே மேலேயே தான் இருக்கும், திடீர்னு கீழே வரும், அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகே ஃபைன். ஆஸ் ஆஃப் நோ ட்ரெண்ட் காம்போனன்ட் இருக்கு. ட்ரெண்ட் காம்போனன்ட்னா என்னன்னா, ஸோ டேட்டா வந்து கான்ஸ்டன்ட் ரேட்ல மூவ் ஆகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி பாக்குறது. ஸோ இதுக்குள்ள ஒரு சேஞ்சிங் பாயிண்ட் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ ப்ரொபேட் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சிங் பாயிண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே ஃபைன். இதை பத்தி இது வரைக்கும் இது தெரிஞ்சா போதும் உங்களுக்கு. ஸோ அடுத்து சீசனாலிட்டி. சீசனாலிட்டினா என்னன்னா, நான் தான் ஏற்கனவே சீசனாலிட்டியா சொன்னேன். ஸோ ஜனவரி, ஜூன், ஆகஸ்ட் மந்த் மட்டும்தான், ஜூன் டு ஆகஸ்ட் மந்த் மட்டும் தான் பேசஞ்சர்ஸ் ஏரோப்ளேன்ல நிறைய டிராவல் பண்ணுவாங்க அப்படின்ற ஏர் பேசஞ்சர்ஸ் டேட்டா சொல்றாங்க. அந்த மாதிரி இயர்லி ட்ரெண்ட், லைக் வீக்லி சீசனாலிட்டி, வீக் இந்த எப்படி சொல்லலாம், ஸோ சில வாரத்தில் இந்த குழு எப்படி சொல்லலாம் இல்லைங்க, நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே. ஸோ இயர்லிக்கு தான் நான் சொன்னேன், இந்த ஏர் பேசஞ்சர்ஸ் டேட்டா இந்த மாதிரி இயர்லி, வீக்லி, டெய்லி சீசனாலிட்டி ஹேண்டில் பண்றது, இது ஆட்டோமேட்டிக்கலாவே ஹேண்டில் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதோட பேக்ரவுண்ட்ல 4 இயர் சீரிஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் இது வந்து நம்ம இன்ஜினியரிங் மேக்ஸ்ல கண்டிப்பா படிச்சிருப்போம், இந்த 4 இயர் சீரிஸ். ஸோ அது வந்து இங்க யூஸ் பண்றாங்க. லைக் ஸோ இப்போ ஹெவி மியூசிக் சவுண்ட் இருந்துச்சுன்னா அதை பிரேக் பண்ணி சின்ன சின்ன சவுண்டாக பிரிப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த இயர்லி, வீக்லி, டெய்லியை இந்த 4 இயர் சீரிஸ் ட்ரான்ஸ்ஃபார்மாக யூஸ் பண்ணி இது பிரித்து பேக்ரவுண்டில் எழுதியிருப்பாங்க. அதை பற்றி நமக்கு தேவையில்ல, நம்ம பேராமீட்டர் மட்டும் டியூன் பண்ணால் போதும். ஸோ ஆஸ் ஆஃப் நோ ட்ரெண்ட் காம்போனன்ட் பார்த்துருக்கோம். ட்ரெண்ட் காம்போனன்ட்னா டேட்டா கான்ஸ்டன்ட் ரேட்ல எப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதுக்குள்ள சேஞ்சிங் பாயிண்ட் ஒன்று இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ சீசனாலிட்டினா என்ன, இயர்லி, வீக்லி, டெய்லி சீசனாலிட்டி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே ஃபைன். ஸோ ஹாலிடேஸ்னா இதை பற்றி தேர்ட் காம்போனன்ட் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாகவே பேசிட்டோம் ஏற்கனவே. ஸோ அது ஹேண்டில்ஸ் வெல் ஆன் ஹாலிடேஸ், லைக் கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ், அதுக்கு ஆட்டோமேட்டிக்காவே யூஸ் கேலண்டர் இந்த மாதிரி ஏதோ ஒரு கேலண்டர் இருக்கும். லைக் ஆட்டோமேட்டிக்காவே ஹாலிடேஸ் கேலண்டர் எல்லாத்தையுமே இது எடுத்துக்கும். ஓகே ஃபைன். ஆஸ் ஆஃப் நோ நம்ம 3 காம்போனன்ட்ஸ் முடிச்சிட்டோம், ட்ரெண்ட், சீசனாலிட்டி, ஹாலிடே. ஸோ ஐ திங்க் இது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பேக்ரவுண்ட் ஒர்க்கிங் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ எப்பயுமே ப்ரொபேட் மாடலை இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டேட் காலம்ஸை டிஎஸ்ன்னு சொல்லி மாற்றணும். ஸோ அப்போனா தான் இந்த காலம்ஸ் வந்து இதுதான் டேட்ஸ், ப்ரொபேட்டுக்கு தெரியும் டிஎஸ்ன்னு இருக்கிறது தான் டேட்ஸ் அப்படின்னு சொல்லி, ஒய்ன்னு இருக்கிறது தான் வேல்யூஸ். ஸோ இது வந்து டேட்ஸு, டேட், டைம் எது வேணா இருந்துக்கலாம். ஸோ ஒய் இதுதான் வந்து நம்ம ஆக்சுவல் வேல்யூ, ஆக்சுவல் நம்ம டேட்டா செட் வேல்யூ. ஓகே ஃபைன். இது மாதிரி இருந்தால் தான் ப்ரொபேட் ரன் மாடல் ட்ரெயின் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் இதுக்குள்ளே போயிட்டு நம்ம டேட்டா வச்சு ஃபர்ஸ்ட் 3 காம்பவுண்டாக பிரிக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோமே,
ட்ரெண்டு, சீசனாலிட்டி, ஹாலிடே அப்படின்னு சொல்லி 3 காம்போனண்டா பிரிக்கும். அந்த 3 காம்போனண்ட்டை பேராமீட்டர் டியூன் பண்ணும். லைக் அரிமால நான் ஒரு பேராமீட்டர் சொல்லியிருப்பேன்ல, எம்எல்இ மேக்ஸிமம் மினிமம். ஸோ இது மேக்ஸிமம் நினைக்கிறேன். ஸோ மினிமம் லைக்லிஹுட் எஸ்டிமேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு இது பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி இங்கே ப்ரொபேட்டுக்கு ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணுறாங்க, பேராமீட்டர் அல்காரிதம் லைக் மேக்ஸிமம் எ போஸ்டரி அப்படின்னு. இது வந்து ப்ராப்ளமிஸ்டிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்கும். ஸோ இது வந்து ஸ்டான் ஒரு இது யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி நமக்கு தெளிவாக தேவையில்லை. ஆஸ் ஆஃப் நோ அரிமா யூஸ் பண்ற அல்காரிதம் வந்து எம்எல்இ மினிமம் லைக்லிஹுட் எஸ்டிமேஷன்ஸ். அதே மாதிரி எம்ஏபி இங்க பேராமீட்டர் டியூனிங்க்கு மேக்ஸிமம் போஸ்டரி. லைக் இது வந்து எதுக்குன்னா, ஸோ இந்த எம்எல்இ நம்ம என்ன சொன்னோம், ஆட்டோமேட்டிக்கா லைக் ரேடியோ சிம்பிள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ரேடியோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ற அளவுக்கு நமக்கு டியூன் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனா இந்த மேக்ஸிமம் போஸ்டரிக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா சென்ஸ் பண்ணிக்கும். லைக் இந்த ஜூன் டு செப்டம்பர் மந்த் மட்டும் தான் நமக்கு நிறைய சேல்ஸ் ஆகும் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா லைக் சேஞ்சிங் பாயிண்ட் சொல்லி பார்த்தோம்ல. ஸோ அதே அல்காரிதம் இந்த பேக்ரவுண்ட் டெஸ்ட் கேஸ்ல எழுதி வச்சிருப்பாங்க. ஓகே, என்ன சொல்லணும், இது நமக்கு தெரிஞ்சா போதும். ஸோ ஸ்டெப் 4 வந்து என்னன்னா, இங்க இதுல எந்த அல்காரத்திலுமே இல்லாத இந்த அல்காரத்துல கொடுப்பாங்க கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் அப்படின்னு சொல்லி. ஸோ கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல்னா திஸ் இஸ் த ஆக்சுவல் ப்ரிடிக்டட் வேல்யூ. லைக் இப்போ ஒய் ஆட் அப்பர், இது அப்பர் பவுண்ட் வேல்யூ, இது லோயர் பவுண்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. லைக் ஒய் ஆட் லோயர்னா இங்க கீழே, அது கீழேயும் இருக்கலாம் மேலே இருக்கலாம். லைக் இன் பிட்வீன் திஸ் ரேஞ்சுக்குள்ள தான் இந்த வேல்யூஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதே கொடுத்துரும். ஓகே, அதுதான் இந்த ப்ரொபேட் மாடலோட அட்வான்டேஜஸே. லைக் இதுக்கப்புறம் நம்ம பேராமீட்டர்ஸ் வச்சு பார்த்தோம். லைக் பேக்ரவுண்ட்ல என்ன ஒர்க் ஆகுதுன்னா, லைக் 3 காம்போனன்ட்ஸா பிரிஞ்சிடும், ட்ரெண்ட், சீசனாலிட்டி, ஹாலிடேன்ட்டு. ஸோ பேராமீட்டர் டியூனிங்ல ப்ராப்ளமிஸ்டிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்றாங்க. லைக் அதுக்குள்ள அல்காரிதம் என்னன்னா எம்ஏபி மேக்ஸிமம் போஸ்டரி அப்படி எஸ்டிமேஷன் அப்படின்னு எஸ்டிமேஷன் சொல்லுவாங்க. ஸோ அதையும் நான் எழுதிறேனே. ஸோ மேக்ஸிமம் போஸ்டரி எஸ்டிமேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு அல்காரிதம் யூஸ் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் அரிமா அப்படின்னு சொல்லி ஒரு மாடல், அரிமா சரிமா. ஓகே ஃபைன், இதை பத்தி நம்ம ஏற்கனவே முன்னாடி இருக்க வீடியோலேயே பார்த்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் இது எந்த மாடலுமே இல்லாத ஒரு கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல், அது இதில் ஒயட் அப்பர், ஒயட் லோயர், ஒயட் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ ஓகே ஃபைன். ஸோ இதை பற்றி நம்ம கோடிங்கில் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிடும். ஆஸ் ஆஃப் நோ இது பேக்ரவுண்ட் ஒர்க் நம்மளுக்கு பேசிக்காக தெரிஞ்சால் போதும். ஓகே ஃபைன். ஸோ இதுதான் பேராமீட்டர்ஸ் கைஸ். ஸோ சேஞ்ச் பாயிண்ட் ப்ரேயர் ஸ்கேல் நம்ம எவ்வளோ சேஞ்ச் லைக் எப்படி ட்ரெண்ட் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி. இது சீசனாலிட்டி ப்ரேயர், இது லைக் ஸ்ட்ராங் சீசனாலிட்டி, லைக் நம்ம ஏர் பேசஞ்சர்ஸ் டேட்டாக்கு இங்கே 12 கொடுப்போம். அந்த மாதிரி ஹாலிடே, எந்த ஹாலிடே எஃபெக்ட், லைக் சீசனாலிட்டி, அடிட்டிவா மல்டிப்ளிகேட்டிவா. நான் இந்த அடிட்டிவா மல்டிப்ளிகேட்டிவ்ன்றது இந்த கோடிங் பார்ட் நான் வரப்ப நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அடிட்டிவா மல்டிப்ளிகேட்டிவ்ன்ட்டு சாப்னோ அடிட்டிவா மல்டிப்ளிகேட்டிவ், இயர்லி சீசனாலிட்டி ஆர் வீக்லி சீசனாலிட்டி, இது ஆட்டோமேட்டிக்காகவே ஹேண்டில் ஆயிரும். ஓகே ஃபைன். ஐ திங்க் இவ்வளோதான் ப்ரொபேட்ன்றது. ஆஸ் ஆஃப் நோ உங்களுக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, என்னோட கோர் ஐடியாவே என்னன்னா ட்ரெண்ட் பிளஸ் சீசனாலிட்டி பிளஸ் ஹாலிடே பிளஸ் எரர். ஸோ ட்ரெண்ட்ன்றது இதுக்குள்ள சேஞ்ச் பாயிண்ட்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காவே ட்யூனிங் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுக்கு வந்து மேக்ஸிமம் போஸ்டரி அப்படி எஸ்டிமேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு அல்காரிதம் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இது வந்து சீசனாலிட்டி எடுத்துக்கணும்னா ஹார்லி, வீக்லி, டெய்லி சீசனாலிட்டி ஹேண்டில் பண்ணி சொல்லி பார்த்தோம். ஸோ ஹாலிடேஸ்னா இது மெயின், எந்த மாடலையும் இல்லாதது ஹாலிடேஸ். இதுவே ஆட்டோமேட்டிக்காவே ஹாலிடேஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ எரர்ன்றது மேக்ஸிமம் நான் சொல்றேன், ஆக்சுவல் வேல்யூ மைனஸ் ப்ரிடிக்டட் வேல்யூ. ஸோ இதுதான் எரர் அப்படின்னு சொல்லி மாடல் ப்ரிடிக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே, இதுதான் இந்த ப்ரொபேட்ன்ற ஒரு மாடலே. ஓகே, ஆஸ் ஆஃப் நோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் இதுதான் ஒர்க் ஃப்ளோ. இந்த ப்ரொபேட்ன்ற மாடலே இந்த ஒர்க் ஃப்ளோவே இதுதான். ஸோ நான் சொன்னல இந்த ஒய் லோயர்ன்றது. ஸோ இந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்றாங்க. மாண்டோ கார்லோ சிமுலேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்றாங்க. ஸோ இது பார்த்து எழுதுனா பேக்ரவுண்ட்ல நிறைய மேக்ஸ் வரும். ஆஸ் ஆஃப் நோ நமக்கு அதான் தேவையே இல்லை. ஸோ கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் மட்டும் போதும் நமக்கு. ஸோ நம்ம டேட்டாவை 3 ஸ்பிளிட்டா பிட் பண்ணுவாங்க, ட்ரெண்ட், சீசனாலிட்டி, ஹாலிடேன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் எம்ஏபி அதான் சொன்னால இந்த ப்ராப்ளமிஸ்டிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி ஹை லெவல் மேத்தமெட்டிக்கல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதாவது மேப் எஸ்டிமேஷன். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக டியூன் பண்ணுறது, வெயிட், பெஸ்ட் பேராமீட்டர்ஸ் சூஸ் பண்ணுறது, லைக் சேஞ்ச் பாயிண்ட் சேல் அதுவே முடிவு பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அது நமக்கு கொடுக்கும் ஒய் லோயர், அதுக்கப்புறம் ப்ரொடிக்ஷன் வேல்யூ நமக்கு கொடுக்கும். ஓகே ஃபைன். ஆஸ் ஆஃப் நோ ப்ரொபேட்ன்றது ரொம்ப சிம்பிளான மாடல் தான். ஸோ ஈஸியாக நம்ம படிச்சுக்கலாம். கோடிங் பார்ட்ல எப்படின்னா மாடல் இஸ் ஈக்குவல் டு ப்ரொபேட் அப்படின்னு சொல்லி போட்டால் மட்டுமே போதும். நம்ம மாடல் இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். மாடல் அட் ஃபிட் அப்படின்னு சொன்னால் மாடல் ட்ரைனிங் கொடுத்துரும். ஸோ அவ்வளோதான், இந்த ப்ரொபேட்னு சொல்லி வந்தது அவ்வளோதான். ஸோ நம்ம ஏற்கனவே அரிமா, சரிமா, ப்ரொபேட்டன் பற்றி பார்த்துட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வேர்ல்ட் விண்டர்ஸ் அண்ட் இடிஎஸ் பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு டேட்டா செட் எடுத்து அந்த டேட்டா செட் வச்சு இந்த 5 மாடல் வச்சு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுவோம். ஸோ வி வாண்ட் டு ட்ரை விச் மாடல் இஸ் பெஸ்ட் மாடல். ஸோ அதையும் நம்ம பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆஸ் ஆஃப் நோ இது புரிஞ்சால் மட்டும் போதும். ஸோ தட்ஸ் இட். This is Kishore signing up from the Kishore Analytics channel. Tata, bye bye.